சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்றவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பரிசுகளை வழங்கி வருகின்றார். நேரலையில் காணலாம். செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், வணக்கம். வெற்றியாளர்களுக்கு முதலமைச்சர் பரிசளிக்கிறார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சர்வதேச மகளிர் ஓபன் சென்னைக்கான அந்த டென்னிஸ் போட்டி ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டியானது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டென்னிஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கிம்பர்லி பெரேல் மற்றும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த டேனிஷ் டிஜின் ஆகியோர் இந்த ஒற்றையருக்கான இந்த மகளிருக்கான இறுதிப் போட்டியில் பங்கேற்று இறுதிப் போட்டியை விளையாண்டனர். அந்த வகையில் தாய்லாந்து இந்தோனேசியாவின் வீராங்கனை டெனிஷ் டிஜின் தற்போது இந்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார். ஆஸ்திரேலியா வீராங்கனையை வீழ்த்தி இந்தோனேசியா வீராங்கனை டெனிஷ் டிஜின் இந்த பட்டத்தை வென்றிருக்கின்றார். ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பெற்ற வென்றிருந்த இந்த டெனிஷ் டிஜினுக்கு 32.5 லட்சம் பரிசு தொகையாகவும் அதே போன்று 250 புள்ளிகளும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று 2ஆம் இடம் பிடித்திருக்கக்கூடிய இந்த கிம்பர்லி பெரேலுக்கு 19 லட்சம் பரிசாகவும் அதே போன்று 123 புள்ளிகளும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது இந்த இறுதிப் போட்டியை காண்பதற்காக வந்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் இந்த இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியை கண்டுகளித்தனர். அதன் பிறகு தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த இந்தோனேசிய வீராங்கனை டிஜின் மற்றும் ஆஸ்திரேலிய வீராங்கனை பெரேல் ஆகியோருக்கு முதலமைச்சர் தன்னுடைய கரங்களால் கோப்பையும் அதே போன்று அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிசு தொகையையும் பணத்தொகையையும் தற்பொழுது முதலமைச்சர் அவருடைய கரங்களால் வழங்கியிருக்கின்றார். வெற்றி பெற்ற வீராங்கனைகள் தமிழ்நாடும் சென்னையும் இந்த போட்டிக்கு மிகவும் தன்னை ஊக்கப்படுத்தியதாகவும் தனக்கு இந்த விளையாட்டுக்கு நல்ல ஒரு ஆதரவு அளித்ததாகவும் இந்த பேட்டியும் அளித்திருந்தனர். அந்த வகையில் தற்பொழுது இந்த இறுதிப் போட்டியில் ஒற்றையர் பிரிவுக்கான இந்த சர்வதேச ஓபன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த வீராங்கனைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு கோப்பையும் மற்றும் பண பரிசு தொகையும் வழங்கியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.